2005ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவரின் குழந்தைகள் சமீபத்தில் நடந்த செங்கோட்டை குண்டுவெடிப்பிலிருந்து உயிர் தப்பிய கதை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2005ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதியன்று தலைநகர் டெல்லியின் பகர்கஞ்ச் கோவிந்தபுரியில் உள்ள டிடிசி பேருந்து நிலையம் மற்றும் சரோஜினி நகரில் நடந்த ஒருங்கிணைந்த தாக்குதல்களில் 62 பேர் கொல்லப்பட்டனர். டெல்லியை உலுக்கிய இந்த தொடர் குண்டுவெடிப்பில் சரோஜினி நகரில் ஜூஸ் கார்னர் நடத்தி வந்த லால்சந்த் என்பவரும் கொல்லப்பட்டார். ஜூஸ் கார்னர் நடத்தி வந்த லால்சந்த் படுகொலைக்கு பிறகு அந்த கடையை லால்சந்தின் மனைவி கிரண் சலூஜா எடுத்து நடத்தி வந்தார். அவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார். பின்னர் அந்த கடையை அவர்களது 23 வயதான மகன் நிர்மித் எடுத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நிர்மித் மற்றும் அவரது சகோதரி கருணா சலூஜா ஆகிய இருவரும் கடந்த நவம்பர் 10ஆம் தேதி செங்கோட்டை பகுதியை கடந்து சென்ற போது கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இருந்து நூலிழையில் உயிர் தப்பியுள்ளது அவர்களது அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த நவம்பர் 10ஆம் தேதி மாலை 6:52 மணி அளவில் டெல்லி செங்கோட்டை சிக்னல் அருகே ஹரியானா நம்பர் பிளேட்டை கொண்ட காரில் இருந்து குண்டு வெடித்தது. இதில் தற்போது வரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். 20 பேர் காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த குண்டுவெடிப்பில் சுற்றியிருந்த 10 வாகனங்கள் எரிந்து நாசமாகின. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில்தான் 2005ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவரின் குழந்தைகள் செங்கோட்டை குண்டுவெடிப்பில் இருந்து தப்பிய கதை இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து பேட்டியளித்துள்ள கருணா சலூஜா, எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது. குண்டுவெடிப்புக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு நானும் என் சகோதரர் நிர்மித்தும் லால் கிலாவில் சாலையை கடந்தோம். எங்கள் தந்தையின் LIC பாலிசி தொடர்பான விஷயங்களுக்காக கீதா காலனியில் இருந்து திரும்பி செல்லும் போது காரில் நாங்கள் இருந்தோம். எங்கள் உறவினர் போன் செய்து செங்கோட்டையில் குண்டுவெடிப்பு நடந்ததாக கூறிய போது அது எவ்வளவு அருகில் இருந்தது என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் எங்கள் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டார். பயங்கரவாத தாக்குதலில் தனது தந்தையை இழந்த ஒருவராக ஒரு அன்புக்குரியவரை இழப்பதன் வழியை நான் அறிவேன். நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு குண்டுவெடிப்பும் என்னை நடுங்க வைக்கிறது. என் தந்தையின் நினைவுகள் மீண்டும் பொங்கி வழிகின்றன என தெரிவித்துள்ளார்.